ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஜீனா குக்ஸ் சேனல். இன்றைக்கி சுவையான ஓட்ஸ் கேக் தாங்க பார்க்க போகிறீங்க. ரொம்ப சுலபமாக இந்த ஓட்ஸ் கேக் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓட்ஸ் வச்சு நம்மளுக்கு நிறைய நன்மைகள், நிறைய ஃபைபர் சத்து இருக்குதுன்னு தெரியும் இல்லையா? ஓட்ஸ் ரொட்டி, ஓட்ஸ் அடை மாதிரி சாப்பிட்ருப்போம், ஓட்ஸ் இட்லி மாதிரி சாப்பிட்ருப்பீங்க. என்றைக்காவது ஓட்ஸை இது மாதிரி கேக் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டது இல்லைனா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சுலபமாக செய்யலாங்க இந்த ஓட்ஸ் கேக்கை. இது ரொம்ப சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் நம்ம பாலோ தயிரோ முட்டையோ அவன் எதுவுமே யூஸ் பண்ணலாங்க. இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஓட்ஸ் கேக் ரெசிபியை. நம்ம இந்த வெல்லம் வச்சு தான் செஞ்சுருக்கோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இதுக்கு 3/4 கப்பு வெல்லம், 1/2 கப்பு தண்ணி. தண்ணி நல்லா கொதிச்சா போதும், எந்த பாகுபதமும் தேவையில்லைங்க. இது நல்லா கொதிச்சிட்ட பின்னாடி இதை நல்லா இறக்கி வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் இது இருக்கட்டும். அதோட 1 கப்பு ஓட்ஸை நல்லா மிக்சியில் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். நம்ம இந்த ஓட்ஸ் கேக் செய்கிறதுக்கு நம்ம ஜலிக்க போகிறது இல்லைங்க சட்னி வச்சு. அதை அதனால் நல்லா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சிக்கிறலாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் இந்த ஓட்ஸ் பவுடரை சேர்த்துட்டு அதோட 1/2 கப்பு கோதுமை மாவையும் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்கும். அதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்துட்ட பின்னாடி இப்போ நம்ம வெல்லம் தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அவங்க ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சான்னு செஞ்சு பார்த்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி வெல்லமும் இதோட 1/4 கப்பு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்படியே ரீஃபண்ட் ஆயில் நம்மளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம், மெல்டட் பட்டரையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதோட பாட்டில் மூடியில் ஒரு மூடி பைனாப்பிள் எசன்ஸையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரே டைரெக்ஷனில் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி பைனாப்பிள் எசன்ஸ் இல்லாட்டிக்கு வெண்ணிலா எசன்ஸ் இல்லாட்டிக்கு எந்த எசன்ஸ் வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அது மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா அது ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட வினிகர் இருக்கு இல்லையா, வினிகர் 1 டீஸ்பூன் வினிகரையும் சேர்த்துக்கலாம். வினிகரையும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு நல்ல கேக் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். ஏன்னா நம்ம முட்டையோ தயிரோ சேர்க்காதனால வினிகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்துட்ட பின்னாடி இந்த கேக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கு இல்லையா அந்த பேட்டர். ஸோ 1-2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். 1/2 கப்பு வெல்லத்தில் தண்ணி ஊற்றிருக்கிறோம். ஸோ 1-2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். அதோட கேக் இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு அப்படி வீட்டில் மில்க் பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். நம்ம கடைகள்லாம் பிரிட்டானியா கேக்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட் இருக்கும். அப்படி விருப்பம் இல்லை சேர்க்கறதுக்குன்னு சொன்னீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதோட மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கப்பு தண்ணி, அதோட 4 டீஸ்பூன் தண்ணி, அது மாதிரி வச்சுக்கோங்க கணக்கு. நம்மளுக்கு பேட்டர் ரிப்பன் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட எந்த கேக் டீனில் நம்ம ஊற்ற போகிறோமோ கேக்கு அதில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இது மாதிரி மாவு, எந்த கோதுமை மாவு இருந்தாலும் சரி மைதா மாவு இருந்தாலும் சரி இதை நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு கேக் ஒட்டாமல் வரணும் இல்லையா. இப்போ இந்த பேட்டர்லாம் நல்லா ஊற்றிடலாங்க ஃபுல்லாக. அப்படி உங்கள்கிட்ட 6 இன்ச்சு இல்லாட்டிக்கு 5 இன்ச்சு கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 6 இன்ச்சு பேன் மாதிரி இருக்கும் இல்லையா ரவுண்டாக, அது கூட ஊற்றிக்கலாம். எப்போவுமே நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்றுறோமோ அந்த பாத்திரத்தில் 3/4 பாகத்துக்கு மேலே வராத மாதிரி பார்த்துக்கோங்க. 1/2 பாகத்துலேருந்து 3/4 பாகத்துக்கு மேலே வரக்கூடாது. ஏன்னா கேக் நமக்கு ரைஸ் ஆகணும், ஃப்ரீயாக ரைஸ் ஆகணும். அதனால் அதோட வீட்டில் என்ன ட்ரை நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பிஸ்தா ஒரு 8-10 பிஸ்தா இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதோட கருப்பு திராட்சை இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்துட்டேன். இதை நல்லா ஒரு 2 வாட்டி டேப் பண்ணிவிட்டு நம்ம பேன் வச்சுட்டு ஒரு ரிங் ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு 6-7 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கலாம். அந்த பேனை ப்ரீ ஹீட் பண்ணிட்ட பின்னாடி இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். கேக் டீ நான் எடுத்து வச்சுட்டு ஒரு 35 நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேம் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சு எடுத்து ஒரு டூத்பிக் வச்சு நம்ம பிக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரியும் கேக்கு நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அதோட நல்லா ஆற விட்டுட்ட பின்னாடி
நம்ம அதுக்கடுத்து வந்து ஆற விட்ட பின்னாடி சைடில் வந்து இதெல்லாம் வந்து நைஃப் வச்சுட்டு நல்லா வந்து சுற்றி எடுத்துருங்க. இது மாதிரி நல்லா ஆறின பின்னாடி அதுவே ஆட்டோமேட்டிக்காக டீமோல்ட் ஆகி வந்துடுங்க. சூப்பர் ஸ்பாஞ்சான கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி. ஏன்னா நம்ம நிறைய வகை கேக் செஞ்சு சாப்பிட்ருப்போம் இல்லையா. இது மாதிரி ஓட்ஸ் கேக் செஞ்சு கொடுத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் அசத்துங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியான ஸ்பாஞ்சியான ஓட்ஸ் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா பை பாய்.